அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டாக்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் நகர் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல சுமார் அதிகபட்சமா எடுத்துக்கிட்டோம்னா கூட 800 மீட்டர் தூரத்திலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா நல்ல வானுயர்ந்த கட்டடமா கம்பீரமா பாருங்க, எவ்வளவு அழகாவும் எழிலாவும் வேலைப்பாட்டோட இந்த வீடு அமைஞ்சிருக்குன்றத பாருங்க. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா 20 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல, ஆனா 1600 சதுரடி கட்டுமானத்துல கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்கம் இருக்க எம்எஸ் கேட்டை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேட்டு பாருங்க எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்கு 3 படி ஏறுற மாதிரி தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஏறுனதுக்கு பிறகு பாருங்க, இங்க ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் பாக்குறோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்ல தளத்துல ஃபுல்லா கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடது பக்க வால்ல இபி மீட்டர் பாக்ஸ் கேபினெட் இருக்கு. அது போக பாருங்க, நல்ல வால் முழுதுமே டாப் வரைய டைல்ஸ் ரைஸ் பண்ணி ஒட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தலைவாசல் தான் பாக்குறோம். இது வந்து தெற்கு பார்த்த தலைவாசல். அங்கேயும் ஃபுல்லா வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அருமையா டைல்ஸ் ஒட்டி வேலைப்பாடு நடந்திருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கோடைய ரைட் சைட்ல ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது வந்து ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் இது அமைஞ்சிருக்கு. இது வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அருமையா நீட்டா வேலைப்பாடு அமைஞ்சிருக்கு. ஓரளவு ஃபிட்டிங்ஸ்லாம் டீசெண்டா தான் போட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த வீடு பாத்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தளம், அதற்கு மேல பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்க தளத்துல தான் நம்ம மொட்டை மாடிக்கே போறோம். இப்ப இந்த வீட்டோட வலது கை பக்கம் இருக்க படி ஸ்டெப்ஸ் ஏரியா தான் பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வாங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்துருவோம். முன்னாடி இன்னும் 3 படி ஏறினாதான் நம்ம வீட்டுக்குள்ள உள்ள போக முடியும். தலைவாசல்ல கிரானைட்ல அருமையா படி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இடது பக்கம் பாருங்க இடம் விட்டுருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஹால்ல உள்நுழைவு பகுதியில போய் நுழைஞ்சு பார்ப்போம். வாங்க இப்ப நம்ம அந்த ஹாலுக்கு வந்திருக்கோம். அந்த ஹால் பாருங்க அருமையா டீசெண்டா இருக்குங்க. செம்மையா நல்ல ஸ்பேசியஸா அந்த ஹால் அமைச்சிருக்காங்க. அது போக வால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையா அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஹால்ல பாருங்க அருமையான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தளத்துல ஃபுல்லா 4க்கு 2 வெர்டிபிடி டைல்ஸ், அதுவும் கேஏஜி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம பாக்குறது மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க அருமையான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பூஜா கப்போர்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க இது பூஜா கப்போர்டுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 1600 சதுரடி கட்டுமானத்துல தளத்துல ஃபுல்லா கேஏஜி டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹாலோட ஸ்பேசியஸ் பார்த்தோம். ஹால்ல வந்து பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல பால் சீலிங் இன்டீரியர் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பா அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா போர் மட்டுமே நல்ல நீர்வளம் மிக்க பகுதி தான். போர் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச் போர் 400 அடியில போர் போட்டிருக்காங்க. இந்த வீடு தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க இப்ப பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீட்டுல தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்ப்போம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிடி கேஏஜி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க ஃபுல்லா அப்படியே வார்ட்ரோப் தான். வார்ட்ரோப்பு, லாஃப்ட் ஃபுல்லா கப்போர்டு, அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் இது மிரரோட அதுவும் அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பத்தாதுன்னா உங்களுக்கு இங்க பாருங்க இது 3வது வார்ட்ரோப்பு. பார்ட்டிஷன் பண்ணி நல்லா டெயில் வார்ட்ரோப்பா இதை காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி அந்த பக்கம் 2 வார்ட்ரோப் இருக்கு. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிடி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமுக்கு நல்ல போதுமான ஜன்னல் கொடுத்துட்டாங்க. அது போக பாருங்க இங்க லாஃப்ட்லையும் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக பெட்ரூமுக்கு அமைய வேண்டிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஜன்னல் வசதி இருக்கு. கான்ட்ராஸ்டா நல்லா வால்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து அது போக பாருங்க இந்த பெட்ரூம்ல செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்து நல்லா வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஏதுவா பின்னாடி இடம் விட்டுருக்க ஸ்பேஸுக்கு தனியா நம்ம போய்க்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது போக இங்க எம்எஸ்ல ஒரு கிரில் கேட் வேற கொடுத்துருக்காங்க செக்யூருக்கு.
பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 7 இன்ச்சு போரு, கிட்டத்தட்ட 400 அடிக்கு இந்த போர் போட்டு கொடுத்துருக்காங்க. தனியா ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்பேஸ் பின்னாடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூம்ல பார்க்க வேண்டிய வார்ட்ரோப் பார்த்துட்டோம், லாஃப்ட் கப்போர்டு பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வால் முழுதுமே பாத்தீங்கன்னா கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தளத்துல கிரிப் டைல்ஸ் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸா தான் இந்த அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு இங்க ஜன்னல் இருக்கு வித் லூவர் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து பாத்ரூம் ஸ்பேஸ். நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாஷ் பேஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல. ஃபிட்டிங்ஸ்லாம் ஓரளவு டீசெண்டா தான் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, இது ஒரு வாஷ் பேஷன், இங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், அதுவும் இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூமா இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம அந்த பெட்ரூம்ல எல்லாமே பார்க்க வேண்டியது என்னன்னா, வார்ட்ரோப் இருக்கா, கப்போர்டு இருக்கா, வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கா, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கா, போதுமான அலமாரிலாம் இருக்கா, இது எல்லாமே நம்ம இந்த பெட்ரூம்ல ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க. லாஃப்ட் கப்போர்டு வரைய, பின்னாடி பேக் டோர் வரைய, வென்டிலேஷனுக்கு வெளிச்சத்துக்கும் நல்ல தோதாவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்துல இருக்க ஹால் பார்த்துட்டோம், தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இங்க ஒரு ஆர்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதாங்க கிச்சன் என்ட்ரி. இப்போ வாங்க இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரி பார்த்துருவோம். இப்போ பார்த்தோன்னு பாருங்க, கிச்சன் வந்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் செட்டப்பு ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கீழே அண்டர் கேபினட் ஃபுல்லாவே சீல்ட் ஆயிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வால் முழுதும் டைல்ஸ் கிச்சனுக்கு ஒட்டியிருக்காங்க. அது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஃபுல்லா வால்ல ஃபுல்லாவே ரைஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்து கிச்சன் மேடை பார்க்கணும், வாங்க பார்த்துருவோம். இது கிரானைட்ல எல் டைப்ல கிச்சன் மேடை காமிச்சிருக்காங்க. அடுத்து வாஷ் பேஷன் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் டேப் போட்டிருக்காங்க, ரொட்டேட்டிங் டேப். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெயில் வார்ட்ரோப் வித் மிரரோட இருக்கு. இந்த கிளாஸ் பினிஷிங்கோட இந்த பெரிய டெயில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ், நல்லா கிளாசி லுக்ல இந்த கேஏஜி டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. இது பூராமே நம்ம மாடல் கிச்சன் செட்டப் பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வித் கிளாஸோட ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் வார்ட்ரோப். அது போக பாருங்க மேலே லாஃப்ட்லையும் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. கிச்சனில் எந்த திங்ஸும் வெளியே தெரியாது, பூராமே டீசெண்டாக நீட்டாக அங்கங்கே போய் செட்டில் ஆகிக்கிறோம் திங்ஸ்லாம். அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்வது போல் இந்த ஹாலில் பிரம்மாண்டமான ஜன்னல். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீக் வுட்ல ஒரு அருமையான வெல் பாலிஷ்டோட அமைஞ்சிருக்க ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீட்டோட போர்ட்டிகோ பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்ப மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் பாருங்க, அது கொடுத்துருக்க அழகை பாருங்க, என்ட்ரியில கொடுத்துருக்க டிசைனை பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைல் ஃபுல்லா எஸ்எஸ்ல நல்லா நீட்டா அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. இவங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செங்கல் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா வயர் கட் செங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா செட்டிநாடு 53 கிரேடு சிமெண்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் கிட் 550 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேலே இருக்க முதல் தளத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த தளத்துல ஃபுல்லாவே மேலே ஃபுல்லாக கட்ரூம் ஃபுல்லாவே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது கட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அருமையான கிளாஸ் வச்சு இந்த மேல் தளத்துக்குரிய வீட்டுக்கு தெற்கு பார்த்த தலைவாசலோட அருமையா பர்மா தேக்கு, மினி பர்மா தேக்குல பாருங்க, இங்கே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கு. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் போட்டிருக்காங்க. அருமையான இந்த வெல் பாலிஷ் பண்ண இந்த டீ குட் டோரை நம்ம திறந்து இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள உள் நுழைவோம். உள்ள நுழைஞ்சோம்னா இங்க ஒரு வராந்தா ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து ஒரு வராந்தா கொடுத்துட்டு அதுக்கடுத்து இப்பதான் நம்ம இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த ஹால்ல பாருங்க அருமையா மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஃபுல் கப்போர்டோட சூப்பரா அமைச்சிருக்காங்க பாருங்க. சேமா ஒரே மாதிரி அண்ணன் தம்பியா நம்மள மாதிரி நடுத்தர வீடு, சேர்ந்து வாழன்னு நினைக்கிற கூட்டு குடும்பம், இல்ல அண்ணன் தம்பியா சேர்ந்து வாழன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சிறந்த வீடுங்க அது. இல்ல எனக்கு வாடகை பர்பஸுக்கு கீழே நான் இருந்துகிட்டு மேல வாடகை கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தோதான வீடுங்க அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சியில மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல நல்ல டெவலப்பான நம்ம மதுரை கூடல் நகர்ல இப்படி ஒரு சிறப்பா ஒரு வீடு அமைஞ்சிருக்கு பாருங்க.
எவ்வளவு கப்போர்டு, எவ்வளவு லாஃப்ட் ஒர்க் எல்லாம் அருமையா பண்ணி சூப்பரா வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அது போக பாருங்க, நல்லா ஸ்பேசியஸான இந்த ஹாலில் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கேஜி டைல்ஸ் 4க்கு 2 வெர்டிபிட் டைல்ஸ். அது போக மேலே ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அவ்வளோ அழகா வேலை பார்த்துருக்காங்க. நல்லா அந்த ஸ்ட்ரிப் லைட் வேலையெல்லாம் சூப்பராக இருக்கு சீலிங்கில். அடுத்து மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் டோரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹால் ஸ்பேசியஸ் பார்த்துட்டோம். இப்போ வாங்க மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிட் டைல்ஸ் கிளாஸி லுக்கில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு பாருங்க. சூப்பருங்க. அந்த ஒரு வால் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பாருங்க. மேலே லாஃப்ட் எல்லாம் ஃபுல்லாக கபோர்டு, அது போக நல்ல பெரிய டெயில் வார்ட்ரோப், 2 வார்ட்ரோப்பு, அதுக்கு சென்டரில் வித் மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், 4க்கு 2 வெர்டிபிட் டைப்ஸ் அருமையாக நல்லா கிளாஸி லுக்கில் கேஜி பிராண்டு டைப்ஸை பொதிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வார்ட்ரோப்பு, நல்ல ஒரு பெரிய டெயில் வார்ட்ரோப்பை 2ஆ பார்ட்டிஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூம்ல என்ன பார்க்கணும்? வார்ட்ரோப் பார்த்துட்டோம். இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், அதுவும் அமைஞ்சிருச்சு. அடுத்து இங்கேயும் பாருங்க, மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. எந்த திங்ஸுமே வெளியே தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும்னு அமைச்சிட்டாங்க. பூராமே லாஃப்ட் கப்போர்டு. அடுத்து இங்கே பாருங்க, வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இந்த பெட்ரூம்ல இருக்கு. அடுத்து வாஷிங் மிஷின் பர்பஸுக்கு கீழே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீட்லேயும் மேலே வாஷிங் மிஷின் யூசேஜுக்குரிய டேப்பு கனெக்ஷன் இருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே அருமையாக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லோவர் கிளாஸோட இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த டாய்லெட் பாத்ரூம்லையும் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துட்டோம். மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க ஹாலையும் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க கிச்சனை பார்த்துருவோம் வாங்க. அதுக்குரிய ஆர்ச் பாருங்க, எலிவிஷனு. இப்போ வாங்க, இப்போ மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த கிச்சனை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிட் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப்பு அருமையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த கிச்சன் நம்ம பார்க்க வேண்டியது பாருங்க, எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அருமையா கிரானைட்ல எல் டைப்ல மேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடுலர் கிச்சன் செட்டப்பு. அதே 4க்கு 2 வெர்டிபிட் டைல்ஸ். இங்கேயும் ஒரு டெயில் வார்ட்ரோப்பு வித் கிளாஸோட இருக்கு பாருங்க. அடுத்து இங்க ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு. அடுத்து நம்ம மேல லாஃப்ட் பார்த்துருவோம். லாஃப்ட் ஃபுல்லாவே சீல்டு பண்ணி கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் லாஃப்ட். அடுத்து கிச்சன் வால் முழுதுமே கான்செப்ட்ல டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. கிரானைட்ல எல் டைப்ல மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. ஃபுல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெயில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட. இந்த கிச்சனுக்குமே 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. ஜன்னல் வசதி இருக்கு. ரொட்டேட்டிங் டேப் கொடுத்துருக்காங்க, ட்ரெண்டிங் டேப்பு. அடுத்து இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து இந்த வீட்டுக்கு மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க மொட்டை மாடி பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், தெற்கு பார்த்த முனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல. ஆனால் கட்டுமானம் பார்த்தீங்கன்னா பில்டிங் 1600 சதுரடியில். இங்கேயும் மாடிக்கு போகிற ஹேண்ட் ரைல்லாம் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சேமா டைல்ஸ் அருமையாக போயிச்சிருக்காங்க. 7 இன்ச்சு போரு 400 அடிக்கு போட்டிருக்காங்க. பார்க்கிங் வசதி இருக்கு. 2 பெட்ரூம் வசதி இருக்கு. 2 மாடுலர் கிச்சன் வசதி கொடுத்துருக்காங்க. 2 பெரிய ஹால் வசதி இருக்கு. 3 டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வசதி இந்த வீட்டில் இருக்கு வித் ஹெட்ரூமோட. பாருங்க, எல்லா ரூம் மாடிக்குமே வித் ஹெட்ரூமோட தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதே மொட்டை மாடிக்குரிய பகுதிக்கு மேலே வந்தாலும் இங்கேயும் ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு வராண்டா கொடுத்து இங்கே ஹெட்ரூம் கட்டி காமிச்சிருக்காங்க வித் கிளாஸோட. இந்த எலிவேஷன் அமைஞ்சிருக்கு பாருங்க. அதே கேஜி டைல்ஸ் 4க்கு 2 வெர்டிபிட் டைல்ஸோட இந்த ஹெட்ரூமோடய கட்டியிருக்கிறது ஒரு அழகா எடுப்பு அமைஞ்சிருக்கு. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு
ஃபால் சீலிங் வித் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேல மாடியிலே ஒரு எம்எஸ் கேட் மொட்டை மாடியிலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நல்ல பிராண்டட் மெட்டீரியல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேஏஜி டைல்ஸ், புல்கிட் கம்பி, செட்டிநாடு சிமெண்ட், வயர் கட் செங்கல், மேல வரைய பில்லரு, பர்மா தேக்கு. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோல உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக ஹைப் பட்டன் அமைக்கி சேனலோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. நன்றி.